நடிகர் அஜித் தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்கு இருக்கும் பழக்கத்தை மாற்றி தனக்கு தோன்றிய நல்வழியில் பயணிப்பவர். இந்த வருஷம் அவருடைய நடிப்புல விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படங்கள் வெளியாச்சு. அதுல குட் பேட் அக்லி செம சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலேயே தனது அடுத்த படத்தை நடிக்கவும் இருக்காரு. இந்த நிலையில அஜித்தை வைத்து தீனா அப்படின்ற மாஸ் படத்தை இயக்கிய AR முருகதாஸ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் பேசும்போது, நான் துணை இயக்குனராக பணியாற்றிய பொழுது ஒரு படத்துக்காக ஆம்புலன்ஸ்ல வந்து டப்பிங் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அஜித். அவருக்கு ஏற்பட்ட அந்த மேஜர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவருக்கு நிறைய ஆபரேஷன் நடந்துச்சு. அப்போ ஒரு முறை ஆம்புலன்ஸ்ல வந்து டப்பிங் செஞ்சிருக்காரு. தன்னுடைய 24, 25 வயதிலேயே பாதி சம்பளம் வாங்கி நடிச்சிருக்காரு அஜித். புதிய இயக்குனர்களுக்கு பைக், காரும் கொடுத்திருக்காரு. அவரு கண் ஆபரேஷன் செய்ய நிறைய பேருக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? அவர் கூற மாட்டாரு, ஆனா எங்களுக்கு தெரியும். அஜித் போன்ற வில் பவர் எல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு பெருமையா பேசியிருக்காரு அஜித்தை பத்தி AR முருகதாஸ்.